ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். அதாவது நம்மளோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ரொம்ப வான அளவுக்கு இருக்கும். மலை அளவு பெருசாக இருக்கும். நான் அதை பண்ணணும், இது பண்ணணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், என்னோட பிடிச்ச நபர் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னோட லவ்வர் திரும்ப வந்துடணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நிறைய தடைகளையும் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த விஷயம் நடந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இது தெரிஞ்சால் தான் நான் வேலைக்கு போக முடியும், இது சரியானாதான் என்னோட ஃபினான்ஷியல் வந்து சரியாகும். இந்த மாதிரி நிறைய தடங்களை வச்சுருப்பாங்க. சரி, இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். சரியா, இதையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் நாம் எதிர்காலத்தை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களோட பாசிட்டிவ்னஸ் அஃபெக்ட் பண்ணுறது, அதாவது பாதிக்கிறது உங்களோட நெகட்டிவ் தாட்டு. அதாவது நெகட்டிவ் தாட் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் சந்தோஷத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது, சரி பண்ண முடியும். முக்கியமாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு, நம்மளோட எதிர்பார்ப்புகளை சரி பண்ணுறது, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, நம்மளை விட்டுட்டு போகிறவங்கள பற்றி நம்ம கவலைப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் முழுமையாக பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அதிகம் பேர் வந்து அதை பார்க்கல. ஸோ வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் ஒரே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். ஓகே. பொதுவாக நெகட்டிவ் தாட்டு, பாசிட்டிவ் தாட்டுன்னு ரெண்டு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய வாழ்க்கையை வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கான வழிகள், ஐடியாஸ் இருந்தாலும் அதை சரி பண்ண, அதாவது அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் பண்ணுறது இந்த நெகட்டிவ் தாட்டு தான். இந்த நெகட்டிவ் தாட்டு இருக்கிறதுனால நம்மளால் எதையுமே பண்ண முடியறது இல்லை. இது மேக்சிமம் என்ன கொடுக்கும் அப்படின்னா கவலைகளையும் வருத்தத்தையும் கொடுக்கும். பொதுவாக ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஆரம்பிக்கும் போது உங்கள் லவ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எதுவோ வேணாலும் இருக்கலாமே, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஆரம்பிக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்லி விவரிக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுவே வந்துட்டு பிரியும் போது, அதாவது மியூச்சுவலாக பிரியறது கிடையாது, மியூச்சுவலாக பிரியவே மாட்டாங்க அந்த மாதிரி உறவுகள்லாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை போட்டுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? ஸோ இதை வந்துட்டு நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் நிறையா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வந்து குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம். என்னால் தான் அது நடந்துச்சு, நான் இதை மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் என் கூட இருந்திருக்கும், நான் வந்து இதை பண்ணாமல் இருந்திருந்தா இந்த விஷயம் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வருத்தங்கள் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது? பொதுவாக இந்த சூழ்நிலையை வந்து நம்ம கடந்து வரவே முடியாது. ஒருத்தங்களை விட்டு பிரியும் போது, அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லும் போது, நம்மளை வந்து வெறுக்கும் போது, அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வரும். அதே மாதிரி கொஞ்ச நாள் போக 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 நாம் என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னாடி வரும். சில டைம் வந்து நம்ம அழுவோம், சில டைம் கோவப்படுவோம், சில டைம் என் மேலே தப்பு இல்லை, நீ புரிஞ்சுக்கல, நீ சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நிறைய போராட்டங்கள் ஓடிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே கடைசியாக எங்கே போய் நிற்கும்னா நெகட்டிவ் தாட். நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நமக்கு ரிலேஷன்ஷிப்பு செட் ஆகாது, என்னை வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி போகும். சரியா? ஸோ அது எல்லாமே வந்து மன விரக்தி அப்படிதான். ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை. உங்களையும் சில பேருக்கு பிடிக்கும். அதாவது இந்த உலகத்தில் கடவுள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள படைச்சிருக்காங்க. சரியா? ஒவ்வொருத்தரையுமே அவங்களோட தேவைகளுக்கு பொறுத்து தான் வந்து இந்த உலகத்தில் படைச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுமே, நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதாக இருந்தாலும் சரி, அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, கடவுளோட
மேற்பார்வையில் தான் இது நடக்குது. அது அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் நடக்குது. ஸோ வந்து நீங்கள் எப்போ இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையை அனுபவிக்கிறீங்களோ அப்போ உங்களால் வெளியே வர முடியாது. சரியா? அதாவது இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வர முடியாது. அப்போது கடவுளே அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிருங்க. நீயே பார்த்துக்கோ, நான் வந்து உன்னோட மேற்பார்வையில் தான் என்னை வந்து நீங்கள் படைச்சிருக்க. உனக்கு தெரியாமல் இந்த மாதிரியான அனுபவங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே வந்து எனக்கு வராது. உன்னோட மேற்பார்வையில் தான் எனக்கு வருது. ஸோ வந்து இதை வந்து நீயே பார்த்துக்கோ, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிருங்க. ஜஸ்ட் மனசுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் வந்து என்னால் முடியல, என்னை வந்து நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் ஒரே வழி, எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ அதை வந்து நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. சரியா? சரி, பொதுவாக இந்த நெகட்டிவ் தாட் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பாசிட்டிவான விஷயங்களை போடணும். அது எப்படிங்க சொல்கிறேன். அதாவது உங்கள் மனசில் வருத்தம், கவலை, கோபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். வெறுப்பு, தாழ்ப்புணர்ச்சி நிறைய வரும். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு உங்களை மேலேயே வந்து ஒரு கோபம் வரும். நான் இதை பண்ணாமல் இருந்திருந்தா அவங்க விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, நான் இதை செய்யாமல் இருந்திருந்தா எனக்கு இது நடந்திருக்காது அப்படின்னு. சரியா? ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? நடந்து போச்சு. நடந்த விஷயங்களை மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ இனிமேல் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்களை நல்லதாக பண்ணணும். சரியா? அப்போது நீங்கள் நல்லதாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து பாசிட்டிவாக உங்களால் என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பாட்டு கேட்கறது கூட உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். சரியா? நீங்கள் ஒரு அந்த இடத்துலையும் போய் சோக பாட்டெலாம் கேட்கக்கூடாது. நான் வந்து பொதுவாக பாசிட்டிவ்னஸை, நேர்மறை எண்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு பாட்டை கேட்கலாம், இல்லை ஒரு கேம் விளையாடுங்க. மைண்டை வந்து ஒரு நெகட்டிவான வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்துலேருந்து டைவர்ட் பண்ணுங்கள், மாற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படிக்கலாம், சமைக்க கூட செய்யலாம். இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் தான். உங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். உடனே போய் நான் என்னோட லவர்கிட்ட பேசுகிறத என்னோட மனசுக்கு பிடிச்சிக்குது, ஆனால் அவன் வெறுக்கிறான், அவன் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே போய் பேசிட்டு ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு திருப்பி அழுதுகிட்டு வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது. இதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச விஷயம் இல்லை, இது நெகட்டிவான கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 கிலோ வந்து நெகட்டிவ் தாட் இருக்குது, அது என்ன வந்து முயற்சி பண்ண விடாமல் வாழ்க்கையை வந்து தடைப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 கிலோ அளவுக்கு பாசிட்டிவ்னஸை உள்ளே போடணும். அதாவது சந்தோஷமாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவ்னஸ், நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். சரியா? இதுதான். ஓகே. பொதுவாக நம்ம எப்போ நம்மளோட விஷயங்களை அடைய முடியும் அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோலாம் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஓல்டு வீடியோவில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஆள் மனசு ஓப்பனாக இருக்கணும். ஆள் மனசு எப்போ ஓப்பனாக இருக்கும்? தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்திரிச்ச உடனே, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்க போது, பொதுவாக முக்கியமாக நீங்கள் கவலைப்படும் போது, வருத்தப்படும் போது, அழுகும் போது, சோகமாக இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. பொதுவாக இந்த மாதிரி டைமில் நல்லதே நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அடுத்தவங்களை திட்டுவாங்க, எனக்கு இப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குன்னு புலம்புவாங்க. இந்த மாதிரி மோசமான விஷயங்கள், வார்த்தைகளை தான் பேசுவாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் வந்து இந்த லைஃப்பில் ஜெயிக்கணும், இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த லவ்வரை, இந்த பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம மனசே அப்படி தான் வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு கவலையாக இருக்கும்போது புலம்புவோம். ஸோ அது அப்படி தான் இயற்கை, அது அப்படி தான். ஆனால் அதை மாற்றினா தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ வந்து இந்த ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்குதுங்க. சரியா? இப்போ ஒரு கோபத்தில் கத்துன்னு திட்டிட்டு எனக்கு ஒரு வேலை கிடைச்சா சரி நான் போயிடுவேன், இந்த இடத்துலயே இருக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக அந்த மாதிரி, அதாவது நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி கோவப்பட்டு கத்தும் போது இந்த மாதிரி புலம்புறீங்களோ அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வேலை கிடைச்சிரும், சீக்கிரமாக நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுவீங்க.
ஸோ இது வந்துட்டு உண்மையாக நடக்க இருந்த விஷயம். எனக்கு நிறைய பலமுறை நடந்திருக்கு. நான் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும்போது சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் மட்டும் பண்ணுங்க. முழுமையாக பாருங்க. உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல அதுக்கு சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.